உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் வந்து அரங்கேற்றப்படுது. அது கொலையே வந்து பதபதக்குது. அப்ப பெத்தவன் என்ன பாடுபட்டிருப்பான்னு பாருங்க. கண்ணீர் விட்டு கதறான். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று கோவை இந்துஸ்தான் கல்லூரி பொறியியல் கல்லூரியில 3ஆம் ஆண்டு படிக்கிற மாணவன் அமுதன் ஒரு 20 பேர் சேர்ந்து அடிச்சே கொல்றான். 20 பேர் சேர்ந்து. அப்ப எந்த அளவுக்கு அவனை சித்திரவதை பண்ணியிருப்பான், அவனுடைய உயிர் எந்த அளவுக்கு வந்து படபடுத்திருக்கும். அடிச்சு கொல்லப்பட்டதற்கு என்னடா காரணம், அப்படி கொலை செய்யற அளவுக்கு என்னடா நடந்துச்சு மாணவர்களுக்குள்ள, என்னடா அப்படி ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயல் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா, கஞ்சா கல்லூரியில வந்து புழங்குது. அதிக நாட்களா கல்லூரியில புழங்குது. அது 3ஆம் ஆண்டு மாணவன் அமுதன் அவர்கள் வந்து கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவர். கள்ளக்குறிச்சியை சேர்ந்த மாணவர் அங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாரு. அப்ப கல்லூரியில கஞ்சா எப்படி வந்து இவ்வளவு புழக்கங்கள் அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது, 3 ஆண்டுகள் அங்க இருந்ததுனால யாரு கஞ்சா விற்கிறா, யாரு கொடுக்குறா, இங்க அடிக்கிறவன் யாரு, கஞ்சா அடிக்கிறவன் யாரு, எல்லாமே வந்து தம்பி அமுதனுக்கு தெரியுது. அப்ப இது வந்து நிர்வாகத்திட்ட போய் சொல்றாரு. அதற்கு முன்னாடியே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுது. நிர்வாகம் என்ன சொல்லுது, இந்த அறையை தவிர்த்து இந்த செய்தி வெளியில போகாது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, அப்படியே இந்த செய்திகள் பூரா எங்க போகுது, எவன் கஞ்சா வித்தானோ, எவன் கஞ்சா குடிச்சானோ அந்த அந்த பட்டாளத்தாட்களுக்கு பூரா அந்த செய்தி போகுது. இந்த மாதிரி அமுதை நம்மளை போட்டு விட்டான், இனி அவனை வந்து நம்ம சும்மா விட்டா நல்லா இருக்காது அப்படின்னு அந்த சில்லற அந்த பிக்காளி பைய ஏற்கனவே வந்து 20 நாட்களுக்கு மேலாக இந்த பிரச்சனை வந்து தலைவிரிச்சு ஆடுது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு அம்மையார் அந்த அமுதனோட அம்மா அழுதுகிட்டே பேசுறாங்க. நிர்வாகத்திட்ட போய் பேசும்பொழுது அந்த அம்மா சரஸ்வதி அவர்கள் வந்து அந்த மாணவர்கள் கூப்பிட்டு, உங்க அப்பன் ஜாராயம் குடிக்கிறான், உங்க அப்பன் ஜாராயம் விற்கிற ஆளு, நீ எப்படி இருப்ப, நீ கஞ்சா விற்கிற, கஞ்சா குடிக்கிற, இது கல்லூரியா என்ன, இதெல்லாம் ஆகுமா, இது நல்லதல்ல அப்படின்னு என்ன சொல்றாங்க அந்த நிர்வாகம். உங்க பையன் இப்ப வர வேண்டாம், வெளியில இருந்து வர சொல்லுங்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு அவருக்கு பிராக்டிக்கல் இருக்கும் பொழுது வெளியில இருந்து வந்து பிராக்டிக்கலை வந்து பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க உடனே சொன்னா எப்படி, ஒரு வாரம் எங்களுக்கு வந்து டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிறகு அந்த தம்பி என்ன செய்யறேன், அமுதன் இன்னொரு ஹாஸ்டல்ல போய் சேர்றேன். 3500 ரூபா வாடகை, அதோட சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குமா, நல்லா இருக்கும், நான் இங்கேயே படிச்சுக்கிறேன், இங்கேயே இருந்து நான் முடிச்சிடுறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றியான். ஆனா அவங்க விடல. எந்த இடத்துல கஞ்சா குடிக்கிறவன், கஞ்சா வித்தவன், இவையெல்லாம் சேர்ந்து இளவரசன் தலைமையில 20 பேர் கொண்ட கும்பல் ஒண்ணு சேர்ந்து தம்பியை இழுக்கிறான். அவன் இளவரசன் யாரு, 2ஆம் ஆண்டு படிக்கிறவன். 2ஆம் ஆண்டு படிக்கிற அந்த சில்லற நம்மளை காட்டி கொடுத்துட்டானே அப்படிங்கிறதுக்காக வந்து மட்டை கம்பு கம்பி எல்லாம் பிடிச்சி ஒரு இடத்துல வச்சு கட்டி வச்சு அடிச்சு ஆளை காலி பண்ணிட்டான். செத்துட்டான். அந்த மாணவன் இறந்துட்டான், துடி துடிச்சு இறந்துட்டான். அந்த குடும்பம் அப்படியே கண்ணீர் விட்டு கதறான். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர் பேசுறாரு சட்டமன்றத்துல. என் நண்பர் கூறிய மக்கள் நீங்க தான் புரிஞ்சுக்கணும், மாற்ற வேண்டும் என்பதற்காக வந்து கருத்தியலவே வந்து கழுத்தறுத்து போட்டு ஒரு தற்குறிகளை வந்து அதிகாரத்துல உட்கார வச்சுக்கினீங்க. அந்த தற்குறி அரசியல் என்ன பேசுது அந்த இடத்துல, கோஷ்டி மோதல்ல வந்து பிரச்சனை வந்ததுல வந்து செத்துட்டான். எப்படியே கோஷ்டி முதல் கேங் வாரனா வந்து இங்கிட்டு 10 பேர் அங்கிட்டு 10 பேர், இல்ல அங்க 20 பேர் இங்க 20 பேர் மோதி சாவியான், பதிலுக்கு பதில் வெட்டி சாவாங்க. இது எப்படி வந்து கோஷ்டி முதலாகும்? ஒருத்தனை 20 நாட்களுக்கு மேலாக அந்த கல்லூரியில இப்ப நம்ம விசாரிச்சு பார்த்தோம்னா கஞ்சா தலைவிரிச்சு ஆடுது. அந்த கோவை மாவட்டத்தில் உள்ள கல்லூரிகளுக்கு கஞ்சா கொடுக்கிற வேலையை அங்க இருக்க பசங்க தான் பண்றான். பெரிய தொழில் நிறுவனம் மாதிரி நடத்துறான் கஞ்சா விற்கிறவன். எங்க இருந்து இந்துஸ்தான் கல்லூரியில இருந்துதான் வரும் கஞ்சாலாம், இங்க இருந்துதான் போகுது, இங்க தலை விரிச்சு ஆடுது. வர்ற மாணவர்கள் இருந்து அத்தனை பேர் குடிச்சு நாசமா போனியா. அப்ப இது பிரச்சனை பெருசாகும் பொழுது மாணவர்கள்ட்ட சக மாணவர்கள்ட்ட விசாரிக்கும் பொழுது எவனும் சொல்லல. அதுல வந்து இந்த தம்பி வந்து அமுதன் வந்து 3ஆம் ஆண்டு மாணவர் வந்து இந்த இடத்துல இவன் கஞ்சா வைக்கிறான், இவன் குடிக்கிறாங்கிறத சொல்லியிருக்கான். அப்ப இத நிர்வாகமும் காவல்துறை நிர்வாகமும் அதை மறைக்கிறான் பாரு. அது எவ்வளவு பெரிய வெக்கக்கடான செயலு. அவர் யாரு இந்த தகவலை கொடுக்குறா, கோஷ்டி முதல்ல நடந்த இந்த கொலை, அவர்களுக்குள்ள நடந்த சண்டை என்ன, கோஷ்டி முதல் சொத்து தகராறா, இல்ல இது எவனும் வந்து இழுத்துட்டானா, இல்ல இவர்களுக்குள்ள வந்து கட்ட பஞ்சாயத்துல முட்டி மோதி செத்தாங்களா,
என்ன கோஷ்டி முதல் மாணவர்களுக்குள்ள நடக்கிற அளவுக்கு என்ன நடந்துருச்சு? ஒண்ணு யாராவது காதலிச்சிருப்பேன். இதுல சின்ன சின்ன சண்டைகள் நடக்கும், சச்சரவு இருக்கும், சின்ன சின்ன சாதிய சிக்கல்கள் இருக்கு. இந்த கொலையை வந்து சாதிய ரீதியாக வந்து கொலை செய்யப்பட்டிருக்கானான்னு பார்க்கணும். அந்த ஒரு கொடுமைகள் வந்து அந்த கல்லூரியில அரங்கேற்றப்பட்டிருக்காங்கிறத வந்து விசாரிக்கணும். 3ஆம் ஆண்டு மாணவன் அமுதனை அடிச்சு கொன்றது கஞ்சா குடிச்சவன், கஞ்சா வித்தவன் யார் யார் என்று நிர்வாகத்திற்கு சொன்னதுனால, அதனால் அந்த கஞ்சா வியாபாரி மாணவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கஞ்சா குடிக்கிறவன் எல்லாம் சேர்ந்து உனக்கு அவ்வளவு திமிராடா, இந்த இடத்துல எங்களுடைய காலேஜ்ல நாங்க கஞ்சா விக்கிறோம், நீ வந்து பொத்திக்கிட்டு இருறா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்துல தூக்கி கொண்டு போய் சித்திரவாதம் பண்ணி கொன்றான். அங்க இருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளர் பவன்குமார் ரெட்டி அவர்கள் வந்து என்ன சொல்றாரு, இல்ல இல்ல இது கோஷ்டி மோதல், இந்த கோஷ்டி மோதல்ல வந்து அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இது அப்படியே வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து ராஜ்மோகன் வந்து எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு பதிவை வந்து சட்டமன்றத்துல பதிவு பண்றாரு. எவ்வளவு மன வருத்தத்தை அளிக்குது சொல்லுங்க, நீங்க பார்ப்போம். கோயம்புத்தூர் மாவட்டம் இந்துஸ்தான் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக ஏற்பட்ட ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக ஐயன் அமுதனை வந்து ஒருத்தனை 20 பேரு சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அது எப்படி 2 கோஷ்டியோட சண்டைன்னு எப்படி சொல்றாரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்? எப்படி சொல்றாரு? 10 பேரு அடிச்சுக்கிட்டாதான் அதுக்கு பேரு. அது காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா, எங்க பையன் வெளியில போனா 5 மணிக்கு போயிட்டு அவன் ஏதோ டீயோ ஏதோ குடிச்சிட்டு வந்தானா என்ன தெரியல, வந்துட்டானோ உடனே இவங்க திரும்பி வந்து அடிக்கணும்னா 5 பேரை சேர்த்து தானே அடிக்கணும், எதுக்கு அமுதனை மட்டும் அடிக்கணும்? அவங்க 20 பேர் வந்திருக்காங்க, 5 பேரை போனவங்களே கூட்டு போய் அடிக்கணும். 2 பேரை அடிக்கிறதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க, 2 பேரும் ஒன்னா போயிருக்காங்க. ஸ்ரீமனும் அமுதனும் ஒன்னா போயிருக்காங்க. 2 பேத்தையும் தூக்கிட்டு ஸ்ரீமனை மட்டும் நீ ஓடுறா பொழைச்சி ஓடுறா, அவனுக்கு இதுல சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி ஓடுறான்ட்டு என் பையனை மட்டும் 20 பேரு சேர்ந்து அடிச்சிருக்காங்க சார். ஒரு பையனை 20 பேரு சேர்ந்து அடிச்சது எப்படி 2 கோஷ்டியோட சண்டையாகும்? நீங்க சொல்லுங்க. காலேஜ்ல யார் யாரு என்ன பண்றாங்க நீ சொல்லு. நீ என் பிள்ளைய புடிச்சு மிரட்டி கேட்டதுல என் பிள்ளை என்னமோ சொல்லி இருக்கிறான். என் பிள்ளை வந்து யார் யாரு என்ன விக்கிறாங்க போறாங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டான். அதனால இவங்க காலேஜ் சாருங்க அந்த ரகசியத்தை வெளியே சொல்லிட்டாங்க. என்கிட்ட வந்து என் புள்ள சொன்னானா, என்னென்ன கேட்டாங்களோ எல்லாத்தையும் சொல்லிட்டாமான்னு சொன்னான். ஏன்பா சொன்னேன்னு கேட்டேன். அவங்க சாருங்களும் எங்க 4 பேத்துக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னாங்க. அத வந்து இவங்க வெளிப்படுத்திட்டாங்க. என் பையன் வெளியே வந்த டைம்ல என் பையனை மட்டும் தூக்கிட்டு போய் 20 பேர் அடிச்சிருக்கிறாங்க. 2 பேர் அடிச்சிருக்கலாம் சார், 20 பேர் அடிச்சு என் புள்ள உயிரோட இல்ல. என் புள்ளைக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்க கூடாது. அந்த 20 பேரும் இன்னும் ஏன் பிடிக்கல? 4 பேரு பிடிச்சிருக்கன்னு சொன்னாங்க. 4 பேரு லாஸ்டா என் பிள்ளைக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணி இருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு போய் அவங்கள விசாரிக்கிறேன்னு சொன்னாங்க. என் புள்ள செத்துட்டான். 20 பேர்ல ஏன் 20 பேரு ஏன் இன்னும் பிடிக்கல? அதே காலேஜ் பசங்க தான் சொன்னாங்க, எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் இது இருக்கு, என் பிள்ளைய எப்படி எப்படி அடிச்சாங்க, யார் யாரு அடிச்சாங்கன்னு எல்லாமே போலீஸுக்கும் தெரியும், எங்கள்கிட்டயும் சொன்னாங்க. ஏன் 20 பேரை இன்னும் பிடிக்கல? இது எப்படி 2 கோஷ்டியோட சண்டைன்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு? சொல்லுங்க நீங்களே. மாற்றம் என்ற பேர் இந்த அரசுக்கு வேணும். மாற்றம் என்பதற்காகவே வந்து ஒரு மாற்றத்தை விரும்பி மக்கள் வாக்களிச்சாங்கன்னா எப்படி அந்த கல்லூரிகள்ல கஞ்சா எப்படி கிடைக்குது, எங்க விளையுது, முதலாளி யாரு, சக மாணவர்கள் கஞ்சா குடிக்கிறான்னா அதற்கு காரணம் என்ன? அரசு வெக்கி தலகுனியணும். நீங்க வெக்கி தலகுனியணும். எப்படி நடந்துச்சு இது? வந்து ஒரு கோஷ்டி முதல்ல கொஞ்சம் கூட வந்து நாவு கூசாம சட்டமன்றத்துல பதிவு பண்றீங்க. உங்களுக்கு அசிங்கமா அவமானமா இல்லையா? வெளிப்படையா பேசுங்க, வெளிப்படையா பேசுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் இன்றைய முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து சத்தியபிரமாணம் எடுக்கிறாரு, இனிமேல் வந்து மது போதை இல்லா ஒரு உலகத்தை கட்டமைக்கணும்னு. வெறும் நாவல தானா, வாயில தானே வர சொல்றது உங்களுடைய அரசு? அந்த குடும்பத்திற்கு என்ன செய்ய போறீங்க? 20 நாளா நடக்குது, சண்டை நடக்குது. அந்த மாணவன் அமுதனை வெளியில இருந்து வா, நீ வெளியில இருந்து எந்த இடத்துல இருந்து வருவி எங்களுக்கு தெரியாது,
நீ ரூம் படிப்பே இல்லை வேற ஹாஸ்டலுக்கு போவியா, இங்க வராதன்னு நிர்வாகம் விரட்டுறியான். ரெண்டாவது வந்து மொபைலை பிடுங்கிட்டான், செல்போனை பிடுங்குறதுனால நடந்த சண்டை. அப்ப அன்னைக்கே செல்போனை பிடிங்கிறதானே, ஏன் அன்னைக்கு நீங்க எஃப்ஐஆர் போடல சொல்லுங்க பாப்போம். இதற்கு முன்னாடி வாய் தகராறு வந்திருக்கு, சண்டை போட்டிருக்கான், ஏன் இந்த இந்த சண்டையெல்லாம் வந்து ஏன் வந்து வழக்கு பதிவு பண்ணல? ஏன் வந்து அப்ப அரசு வேடிக்கை பார்த்துச்சா? திட்டமிட்டு கொண்டிருக்கான். அமுதனை திட்டமிட்டு படுகொலை செஞ்சிருக்கு. அந்த 20 பேர் வந்து கொடூரமா அடிச்சு தாக்கி கொலை செஞ்சிருக்கான்னா அப்ப இதற்கு என்னதான் தீர்வு சொல்லுங்க. நீங்க தான் அரசு தான் சொல்லணும். தமிழ்நாடு முழுக்க வந்து எல்லா கல்லூரிகள்லயும் பள்ளிக்கூடத்துல முதல் கொண்டு வந்து கஞ்சா புழங்குது, போதைப் பொருட்கள் வந்து அப்படியே தலைவிரிச்சு ஆடுது. இதற்கு அரசு நடவடிக்கை எடுத்தது என்ன? ஆன்லைன்ல வந்து சாராய விற்கிற அளவுக்கு அரசு வளர்ந்து நிக்குது. ஏன்னா இது மாற்றத்திற்கான அரசு. இந்த அரசு என்ன செஞ்சிருக்கணும்? சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பதிவு செய்யறாரு. எதனால வந்து கோவை இந்துஸ்தான் கல்லூரி மாணவர் அமுதன் படுகொலை செய்யப்பட்டார், காரணம் இதுதான் அப்படிங்கிறது வந்து பதிவு பண்றாரு. நீங்க வந்து அதெல்லாம் மறுக்கிறீங்க. எங்கேயும் வந்து கஞ்சா விற்கப்படல, கஞ்சா குடிக்கல, அங்கு நடந்தது மாணவர்களுடைய சண்டை, அந்த மாணவர்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த மோதல், இது கொலையில போய் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. ஏன் இந்த ஒரு ஒரு பொய்யான ஒரு கட்டுக்கதை வந்து சட்டமன்றத்துல பதிவு பண்ணணும்னு என்ன இருக்கு? பள்ளி கல்வித்துறை ராஜ்மோகன் அவர்களே, நீங்க சொல்லுங்க, இது எதுக்கு இப்படி ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பை வந்து சட்டமன்றத்துல வந்து பதிவு செய்யணும்? இந்த சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றோம், கண்ண மூணா உலக இருட்டு, அது மாதிரி இருக்கு உங்களுடைய நடவடிக்கை. இதற்கு காவல்துறையும் உடந்தையா இருக்கு. அமுதனுடைய கொலைக்கு முழு காரணமே அந்த கல்லூரியுடைய நிர்வாகம் தான். அப்ப கல்லூரி நிர்வாகம் கஞ்சா விற்கிறானா? கஞ்சா விற்கிறதுக்கு துணை இருக்கா? அப்ப இன்று வரைக்கும் வந்து இந்த தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன சொல்லுங்க வைப்போம். 4 செவத்தை தாண்டி வந்து விஷயம் போகாது, நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து அமுதனை வந்து மண்டையை கழுவி நிர்வாகம் வந்து கேட்டிருக்கு. அதுல ஒரு நல்ல மனுஷன் இருந்திருப்பாரு. அப்ப இந்த செய்தி எப்படி மாணவர்களுக்கு போச்சு? அப்ப இந்த கொலைக்கு காரணம் யாரு? இந்த நிர்வாகம் தானே, உன் கல்லூரி நிர்வாகம் தான். அமுதனை கொலை செய்தது கல்லூரி நிர்வாகம் தான். கஞ்சா விற்கிறதும் இந்த கல்லூரி நிர்வாகம் தான். அப்ப கஞ்சா விற்கிற கல்லூரி நிர்வாகம் அங்க விளையிற இடம் எது? கஞ்சா விளையிற இடம் எங்க இருந்து வருது? அதை ஏன் அரசு புலனாய்வு பண்ணு? முதலாளி அவனை கைது பண்ணு, கல்லூரி நிர்வாகத்தை கைது பண்ணணும். அந்த குடும்பத்திற்கு யார் பதில் சொல்றது? இன்னைக்கு அந்த குடும்பம் கண்ணீர் விட்டு கதறுது. இனிமேல் வந்து பெத்த மகன் வந்துட போறானா, திரும்பி வந்துட போறானா? இந்த காவல்துறை வந்து வழக்கு பதிவு பண்ணி அவன் உள்ள போய் அவனுக்கு தண்டனை ஆகி எது நடக்குமோ நடக்கட்டும். இன்னும் என்ன வந்து அந்த பிள்ளை வந்து மீட்டு கொடுத்துட போகுது? அவன் அந்த குடும்பம் வந்து காலம் பூரா அந்த பிள்ளைய நினைச்சு கண்ணீர் விட்டு அவங்களும் சாக வேண்டியதே, வேற வழி இல்லை. மிச்ச கல்லூரிகளுக்கு அனுப்பப்படுகிற மாணவர்கள், அவர்களுடைய பெற்றோர்கள் என்ன மனநிலையில இருக்கிறா சொல்லுங்க. வலைதளங்களை திறந்தாலே வந்து அமுதனுடைய கொலைதான். இன்னும் ஒரு வாரத்துக்கு அதே நடக்கும். அவனை உள்ள கொண்டு போறது, வெளியில எடுத்துட்டு வருது, தாய் தந்தையர் நெஞ்சில அடிச்சு அழுகிறது, அவன் தகப்பன் கண்ணீர் விட்டு அழுகிறது, அதெல்லாம் பார்த்து முடியல அந்த கொடுமையெல்லாம். என் பிள்ளை ஏற்கனவே சொன்னேன், இந்த மாதிரி வாக்குமூலம் கொடுத்துட்டியான், ஆனா கோஷ்டி மோதலுங்கிறாங்க, செல்போனை புடுங்கினாங்கிறாங்க. இன்னும் ஒரு செல்போனை புடுங்கினதுக்கா கொலை? இதெல்லாம் வந்து அடுக்குமா இந்த செய்திலாம்? செல்போனை புடுங்கிட்டான், நிர்வாகம் சொல்லுது அவங்க அப்பாட்ட, செல்போனை புடுங்கினதுனால பிரச்சனை, இந்த கோஷ்டி முதல்ல உங்க பையனை அடிச்சு கொண்டுட்டாங்க, நிர்வாகம் சொல்லுது, காவல்துறையும் சொல்லுது கோஷ்டி பிரச்சனையில வந்து உங்க மகன் தாக்கப்பட்டாரு, அதனால செத்துட்டாருங்கிறது. இப்ப எளியவனுக்கு என்ன இருக்கு இந்த மண்ணுல? கொஞ்சமா நினைச்சு பாருங்க. அப்படியே அரசு கட்டமைக்கிறா பாருங்க, அப்படியே அரசு, பொய்யான அரசு, இந்த போக்கிரி அரசு அப்படியே வந்து கட்டமைச்சு மக்கள்கிட்ட வந்து சொல்றா பாருங்க, கோஷ்டி முதல்ல நடந்த சண்டனை. எதிர்கட்சி தலைவர் கத்துறாரு, பதில் இல்ல. இது போன்ற கொலைகளுக்கு இந்த அரசு, தமிழக வெற்றி கழகம், நீங்க என்ன முடிவெடுக்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? என்ன தீர்மானம் நிறைவேற்ற போறீங்க? இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க சொல்லுங்க. நீங்க இதற்கு முன்னாடி வந்து இதே கஞ்சாவும் சாராயம் குடிச்சுதான் வந்து சின்ன சின்ன குழந்தைகளை கற்பழிச்சு தூக்கி எறிஞ்சியா? அதற்கு ஒரு மாற்று வழியும் இல்லை. நீங்க வந்து முதல்நிலை நிதி அறிக்கை தாக்கல் செய்யும் பொழுதே வந்து அதற்கான விவாதங்கள், சிறப்பு சட்டங்கள்லாம் கொண்டு வருவீங்கன்னு மக்கள் எதிர்பார்த்தேன், எதுவும் இல்லை. மாணவர்களுக்குள்ள மோதி சாகுறியா? கல்லூரி மாணவர்கள் 20 பேர் சேர்ந்து காட்டு மிராண்டித்தனமா ஒருத்தனை அடிச்சு கொண்டானா இதற்கு மாற்று வழி என்ன? நீங்க சொல்லுங்க. மாற்றத்தை விரும்பி மக்கள் வாக்களித்தார்கள், நீங்கள் அதிகாரத்துல உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப இந்த இடத்துல இது யாரோட குற்றம்னா, இப்ப பாருங்க, இந்த காணொலியை பாருங்க. நீங்க தப்பா ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்னு அவரு.
இவர்களை போன்ற ஆட்கள் தான், இது போன்ற தற்கொலைகள் தான் வந்து வாக்கு செலுத்தி தமிழக வெற்றி கழகத்தை உட்கார வச்சதற்கான காரணம். இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்ல? ஒன்றும் புரியாது, ஒன்றும் புரியல. ஏதோ திரை கவர்ச்சி, ஆட்டம் பாட்டம். விஜய் வந்து அவருக்கு பெரிய கடவுளா தெரியுது. இவங்கள்ட்ட என்ன சொல்லி அவங்களை நம்ம புரிய வச்சிட முடியும்? எந்த சித்தாந்தமும் மண்டையில ஏறாது. இது போன்ற பிள்ளைகளுக்கு எந்த சித்தாந்தமும் மண்டையில ஏறாது. நாடே நாசமா போனாலும் அதுக்கு ஒண்ணும் புரியாது. இது வந்து திருத்தவே முடியாது. மண்ணோட சாபக்கேடு. இன்னைக்கு அமுதன், நாளைக்கு ஒரு எழில, அதற்கப்புறம் வந்து ஒரு பொழில, இப்படி தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். தமிழக வெற்றி கழகம் ஒண்ணு ஒரு மாற்று, இதற்கு என்ன செய்யலாம், என்ன சிறப்பு சட்டங்களை வந்து நிறைவேற்றலாம், கஞ்சாவை தடுப்பதற்கு என்ன செய்யலாங்கிறதோ ஒரு திட்ட வரைவு வேணும். அது இல்லைன்னா தொடர்ந்து கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பும் சாதிய கொலையும் இந்த மண்ணுல தலை விரிச்சுதான் ஆடும். அதனால வந்து 19 வயது இளைஞன், அவனுடைய எதிர்காலம் இந்த மண்ணுல நாசமா போச்சு. கஞ்சா குடிச்ச தருதலைகளால வந்து கொல்லப்பட்டான். இதற்கு வந்து எந்த மருந்துமே இல்லை. ஆதரவு சொல்லியோ தாய் தகப்பனுக்கு தேத்துவதற்கோ ஒண்ணுமே இல்லை. நடந்துருச்சு, அழிஞ்சிருச்சு குடும்பம். இனிமேல் வர்ற இளைஞர்கள் இப்படி முட்டி மோதி சாகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அரசு தாயுள்ளம் கொண்டு, நீங்கள் வந்து இந்த காணொலியில் நாங்க சொல்றது தாயுள்ளம் கொண்டு யோசிங்க. எதிர்கட்சிக்கு பதில் சொல்லணும், மக்களுக்கு பதில் சொல்லணும். ஏமாத்தி ஆட்சி அதிகாரத்துல உட்காந்துட்டோம், என்ன செய்ய? ஐயையோ, இது கோஷ்டி முதலா வந்து மாத்திரு, இல்ல மாணவர்களுக்குள்ள சண்டை, யதார்த்தமா செத்துட்டேன், இதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல இன்னைக்கு இருக்க வலைதள காலங்கள். அதனால முழுக்க 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 கஞ்சா பிரச்சனை, கஞ்சா சண்டை. அமுதன் செத்தது கஞ்சாவாலத்தை செத்தியான். அதற்கு மாற்று என்ன செய்யலாங்கிறத வந்து தமிழக வெற்றி கழகம் நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க மாற்று வழிய. இன்னும் எண்ணற்ற தம்பிகள் படிக்கிறான், பள்ளிகளில் படிக்கிறான், நாளை கல்லூரி மாணவனா மாறுவியா, அவனுடைய எதிர்காலம் என்ன? இப்படி கஞ்சா தரிகட்டி கிடக்கிறதுனால வந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் குடிச்சு பழகினான்னா அவன் எதிர்காலம் என்ன ஆகும்? எதிர்வரும் காலங்கள்ல எது போன்ற தலைமுறைகளை வந்து இந்த அரசு வழி நடத்த தயாரா இருக்கு? சொல்லுங்க பார்ப்போம். தாயிலும் கொண்டு நீங்களே வந்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் வந்து தாய் தந்தையரா இருந்து வழி நடத்தக்கூடியது அரசு. ஒரு குடும்பத்துல தகப்பன் சரியில்லைன்னா தரிகட்டு போகும், ஒரு நாட்டுல தலைவன் சரியில்லைன்னா நாடு நாசமா போகும். அதுதான் இப்ப நடக்குது. காவல்துறை மனச்சாட்சியோட நடந்துக்குங்க. காவல்துறை வந்து நீங்க போட்டிருக்க காக்கி சட்டை, இன்னைக்கு இந்த அரசு இருப்பேன், நாளைக்கு போயிருவேன். வாங்குற சம்பளம், நமக்கு மேல ஒரு நீதி இருக்கு, ஒரு இறைவன் இருக்கான், ஒரு அறம் இருக்கு. அதற்காக நீங்க நீதி நேர்மையோட நடக்கணும். அரசை காட்டி கொடுக்க கூடாது. ஒரு கொலையை வந்து மடை மாத்தி இது கோஷ்டி முதல்னு சொல்றது, இதெல்லாம் காவல்துறைக்கு அழகு இல்லை. அது போன்ற அரசு வந்து எதிர்கட்சி ஐயோ தூத்துவானே, ஐயோ வர்றவன் போறவன் எல்லாம் வந்து வலைதளங்கள்ல வந்து கத்தி தொலைவானேங்கிறது இல்ல. இது உங்களுடைய கடமை. இதற்கு மாற்று என்ன செய்யலாம் என்பதை தமிழக வெற்றி கழகத்தை வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு ரெக்க ஒடிக்க வருவான் பார், நீ அவங்க அடிபட்டே